ஓகே நண்பர்களே வணக்கம். ஸோ என்ன எதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இந்த மாடல்ஸை விற்கிறதுக்கு தான். ஸோ என்னடா இவன் பண்ணிகிட்டு இருக்கான், போய் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறான், சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாடல்ஸை கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கான். இது யாருக்கு எப்படி பிரயோஜனமாகும், இது எப்படி நம்ம வாங்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் $20 கிரெடிட் கொடுக்குறாங்க இந்த சிஜி ட்ரேடரில். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் கோயிலில் ஒரு சிலையை பார்க்குறேன், அந்த சிலையை வந்து இந்த மாதிரி நான் 3Dயில் மாற்றிடுறேன், இதை எப்படி நான் வீட்டில் ஒரு 3D பிரிண்ட் பண்ணி, 3D பிரிண்ட் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதனால் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ 3D பிரிண்ட் பண்ணி இதை எப்படி சார் நான் வச்சுருக்கிறது? ஸோ இந்த மாதிரி 3D பிரிண்டர் இருக்கும், அதில் உங்களை மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான உருவத்தை உருவாக்கலாம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணலாம். ஸோ எப்படி சார் இந்த 3D பிரிண்ட் பண்ணி இந்த கோயில் சிலைகளை நான் இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்குரிய வீடியோ தான் இது. ஸோ டெம்பிள் ஸ்டாச்சுஸ். ஸோ டெம்பிள் ஃபோட்டோ ஒட்டி நம்ம வீடியோ தான் வருது, பரவாயில்ல. ஸோ இந்த யாழி சிலையை மீனாட்சி கோயில் பக்கத்தில் இருந்து எடுத்திருந்தேன், புது மண்டபத்தில். ஸோ இந்த யாழி சிலையை நீங்கள் 3D பிரிண்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்குரிய வீடியோ தான் இது. ஸோ அதை பற்றி பொறுமையாக பார்ப்போமா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கருடருடைய சிலை. என்னது? கருடருடைய. ஸோ இதுதான் நம்ம வீடியோ. ஸோ அப்படியே தல்லாகுளத்து சைடு நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இந்த சிமெண்ட்டில் சிலை செய்வாங்க. ஸோ கண்ணன் சிற்பி கடை, அங்கே வந்து சிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகும்போது இந்த கருடரோட சிலையை திடீர்னு பார்த்தேன். சரி, இந்த சிலையை வந்து நம்ம ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணுவோம். இதில் நிறையா சிலை இருந்துச்சு, நந்தி சிலை. ஆனால் இவங்க நிறைய கருடர் சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க, ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்திருப்பாங்க போல். ஸோ இதை வந்து அவரோட பெர்மிஷன் கேட்டேன், ஏன்னா அடுத்தவங்களோட உழைப்பை நம்ம திருடக்கூடாதுல்ல. ஜஸ்ட் ஒரு $5 தான் இதை உங்களுக்காண்டி நான் வச்சுருக்கேன். கண்ணன் சிற்பக்கலைக்கூடம் சிமக்கல். ஸோ அந்த இடத்துல போய் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 25 ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், 25 ஃபோட்டோ. நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோலனா நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வேணும்னா நம்ம உட்காந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான 3D படமாக வந்திருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சார் யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக என்ன செய்ய போகிறேன், மெஷ்லேப்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். மெஷ்லேப்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த மெஷ்லேப்ன்ற சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, அது வரும்போது ஒரு சர்ஃபேஸ் மாதிரி தான் வரும், இந்த துணி மாதிரி தான் வரும். இந்த சட்டையை மேலே போட்டிருக்கேன்னா நான் ஆள் உள்ளே இல்லாமல் எப்படி இருப்பேனோ அது மாதிரி ஒரு சர்ஃபேஸ் மாதிரி தான் வரும். ஸோ அந்த விஷயத்தை எப்படி 3Dயில் கன்வெர்ட் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணி வீட்டில் ஒரு அழகாக ஒரு சிலையாக வைக்கலாம், சரியா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, அதை இம்போர்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ டெஸ்க்டாப்புக்கு போகிறோம். டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் ஏற்கனவே ஃபோட்டோகிராமெட்ரி சிலைகள் நிறையா வச்சுருக்கேன். ஸோ இதில் கருடருடைய சிலை, கருட பகவானுடைய சிலையை செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ எடிட்டட் மாடல் இது. ஸோ இதை பாருங்கள், எடிட்டட் மாடல். இதை எப்படி எடிட் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஃபைல், இம்போர்ட் மெஷ், டெஸ்க்டாப், மாடல்ஸ் டு செல், கருட பகவான். ஸோ ரிசல்ட். ஸோ இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருட பகவானுடைய சிலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளவு விஷயங்கள் அது சுற்றி இருந்தது. பார்த்தீங்கன்னா கண்ணன் சிற்பக்கலை கூட 3Dயில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கருட பகவானுடைய சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்கு. பின்னாடி இருக்க செங்கல் கூட அழகாக இருக்குது. ஸோ இதை இப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ அப்படியே அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இந்த கருட பகவானுடைய சிலையை மட்டும் எப்படி சார் எடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் இங்கே போங்க. கருட பகவானுடைய சிலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வேரியஸ் டெக்ஸ்சர்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தங்க கலரில் மின்னும். கருட பகவானுடைய சிலை தங்க கலரில் மின்னும். ஸோ சைஸ் குறைச்சிட்டு கருட பகவானுடைய சிலையை பார்க்கலாம். இது போக ரேடியன்ஸ் இந்த மாதிரி கருட பகவானுடைய சிலையை ஒரு கோயில் சிற்பமாக நீங்கள் ரசிக்கலாம். அப்புறம் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, மினர்ட், இந்த மாதிரி ஒரு கோயில் சிலை மாதிரி இதை ரசிக்கலாம். ஸோ இதை என்ன சார் செய்யணும், இதை எப்படி சார் நம்ம ரெண்டர் பண்ணணும், எப்படி சார் இதை தேவையில்லாத பகுதிகளெல்லாம் எப்படி சார் எடுக்கணும்?
ஸோ ரொம்ப சிம்பிள். எடிட்டுக்கு போங்க, இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேரு. செலக்ட் ஃபேஸஸ் போங்க, இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எடிட்டு போங்க, செலக்ட் ஃபேஸஸ் போங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. ஸோ வேற எங்கே இருக்கு? ஸோ இந்த இருக்கு. ஸோ எடிட் போங்க, செலக்ட் ஃபேஸஸ் போங்க, டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த கருடர் சிலையை பாருங்க, இது தனியாக அழகாக இருக்கு. ஸோ உள்ள கூடி பார்த்தீங்கன்னா இந்த சிலையோட இது ஜஸ்ட் ஒரு 25 ஃபோட்டோவில் செய்கிறது, அவ்வளோதான். பின்னாடி ஒரு பெரிய ஹோல் இருக்கு. ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். சரியா? எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க கருடருடைய சிலை. ரைட், வேற என்ன சார் இருக்கு? ஸோ மகாபலிபுரம் போனேன். மகாபலிபுரம் போகும்போது அங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று இருந்துச்சு. சரியா? நந்தி சிலை ஒன்று இருந்துச்சு. அந்த நந்தி சிலையவும் நான் எடுத்தேன். ஸோ நியூ எம்டி ப்ராஜெக்ட். ஸோ நந்தி சிலையை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபைல், இம்போர்ட் மெஷ், இங்கே போயிட்டு எங்கே இருக்கு? மகாபலிபுரம் புல். ஸோ இதை இம்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கருடருடைய சிலையை நான் இம்போர்ட் பண்ணும்போது இதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு ஹோல் இருக்கு, இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்கு. அதை நம்ம ஃபில்லப் பண்ணி இதை ஒரு 3D சாலிடாக மாற்றி நம்ம இது பண்ணணும். சரியா? ஸோ இன்ஃபோ பேனல் வியூ. ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த நந்தி சிலை மகாபலிபுரத்தில் இருக்குது, சென்னை மகாபலிபுரம், இங்கே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த சிலை வந்து எவ்வளோ அழகாக அதை லொக்கேட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக வரும். இதையும் நீங்கள் இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே போயிட்டு இந்த சிலையை நான் செஞ்சு காமிக்கிறேன், இந்த 3Dலேயே மாற்றி காமிக்கிறேன். ஸோ எடிட், செலக்ட் ஃபேஸஸ், இங்கேருந்து அப்படியே எடுங்க. ஓகே, ஸோ எடிட், செலக்ட் ஃபேஸஸ், போயிட்டு எடிட்டில் போய் செலக்ட் ஃபேஸஸ், அப்படியே இதை டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ திரும்ப எடிட், செலக்ட் ஃபேஸஸ், இதை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான நந்தி சிலை வரும். இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, ஸோ அதையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். எடிட், செலக்ட் ஃபேஸஸ், டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பக்கத்தில் போங்க, எவ்வளோ அழகாக அந்த நந்தி சிலை இருக்குன்றதை பாருங்கள். இதையும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அழகான அனிமேஷன்ஸ் இல்லை ரெண்டரிங் போட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நந்தி சிலை வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைஸ் ஆஃப் தி, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நந்தி சிலை. ஸோ இது போக இங்கே என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, மினட் கோயில் நந்தி சிலை மாதிரியே இருக்கும். ஸோ அடுத்து ரேடியன்ஸ், இந்த மாதிரி வேறு இது போட்டு இதை நீங்கள் 3D பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணும். ஃபைல், எக்ஸ்போர்ட், மெஷர்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்குது மகாபலிபுரம் புல். சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு இதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். எஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற இதை வந்து எரேஸ் பண்ணிடுங்க, ஏன்னா அதில் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது போக நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் ஆனதை இதை இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க. result.mtl இருக்கும், ஏன்னா இதை ரீரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. இதை ஓபிஜேன்னு இருக்கிறத .obj, ஏன்னா ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் .objன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு.
ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ரீரைட் பண்ணியிருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அது எடிட் ஆகிருக்கும். சரிங்களா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரீரைட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா எடிட் ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு பழைய மாடல் வேணும் அப்படின்னா இந்த மாடல் டாட் சிப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி நான் எந்த இடத்துல விற்கிறேன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு மகாபலிபுரம் புல் இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த சுற்றி இருக்கிற இது இல்லாமல் அழகாக அது வரும். ஓகேவா? ஸோ வியூ இன்ஃபோ பேனலில் எடுத்துருங்க. ஓகே, ஒரு சின்ன பிரச்சனை காட்டுச்சு, மற்றபடி அது நல்லா தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மகாபலிபுரம் புல் இவ்வளோ அழகாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மகாபலிபுரம் புல் இவ்வளோ தான். ஸோ இதை உள்ளே கூடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த புல் வந்து நல்லா இதாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் 3Dயில் நம்ம இது பண்ணுறது. ஓகே, ஸோ இதை ரெண்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு டிம்பிள் ஸோ கொடுக்கலாம். ஸோ டிம்பிள், ஸோ இதை எடுத்து வச்சுப்போம். ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் சில ரேடியன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ண வேண்டி வேறு இது போக இன்னும் ஒரே ஒரு மாடல் வச்சுருக்கேன். ஸோ நியூ எம்டி ப்ராஜெக்ட் போட்டு இங்கே வாங்க. ஸோ இதில் நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் இம்போர்ட் மெஷ். ஸோ இது இருக்குது கருட பகவான், கருடா, வள்ளுவர் யானை. இந்த வள்ளுவர் யானைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வள்ளுவரோட யானை இதுதான். சரிங்களா? ஸோ இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்க யானை, சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்க யானை. ஸோ இதையும் நீங்கள் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வள்ளுவர் கோட்டத்தில் இருக்க யானை தான். ஓகே, வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கும் யானை. ஸோ இதையும் நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் இருக்க யானையும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை எடுத்து விட்டுறலாம். ஓகே, ஸோ வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கும் யானை இது. ஸோ இதையும் சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதையும் நான் வந்து ஃபோட்டோகிராமெட்ரி ஒரு 25 ஃபோட்டோ எடுத்து தான் மாற்றிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி 3D பிரிண்ட்டுக்கு ஒரு சாலிட் மாடலாக உருவாக்குறதுன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மிக்சர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதிலே பண்ணலாம், பட் ஆனால் இதில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான் மிக்சரு. சரிங்களா? ஸோ இந்த மிக்சர் சாஃப்ட்வேரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கிராஷ் ஆயிரும், சிஸ்டம் கிராஷ் ஆயிரும் டக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ வியூ பேனலை எடுத்து விட்ருவோம். ஸோ வியூவில் போய் ஷோ இன்ஃபோ பேனலை எடுத்து விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கருட பகவானோட சிலை மற்றும் இவைகளோட சிலை. ஸோ கருட பகவான்றது ஒரு சுவாமி, அதனால் அவங்கள வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். எதுவும் வந்து தப்பாக எந்த கேம்லேயோ இதுலேயோ ஒரு விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த இதுக்கு நான் கொடுக்குறது காரணம், இதெல்லாம் கேம். யானைனா வந்து ஒரு காமனான அசெட்டு, நந்தி காமனான அசெட்டு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கருட பகவான்றது ஒரு டைப் ஆஃப் கடவுள். ஸோ அதை கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மிக்சர் சாஃப்ட்வேரில் ரொம்ப சிம்பிள், இம்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், லேபை க்ளோஸ் பண்ணிடுறேன். மிக்சர்ன்றது ஆட்டோடெஸ்கோடது, நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மகாபலிபுரம் புல். ஸோ இதை வந்து ரீரைட் பண்ணி அதை ஓவர் ரைட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது இம்போர்ட் ஆகட்டும். ஓகேவா? ஸோ இது இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும், செல்லை ஆஃப் பண்ணி போட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் ஃபோன் அடிப்பாங்க. ஓகே, ஸோ இதை வெறும் $5 கருட பகவான் ஒரு $5, நந்தி சிலை ஒரு $5, அப்புறம் இது ஒரு $5. நம்மளோட யானை, வள்ளுவர் கோட்டத்து யானை. யாரும் மெட்ராஸ் வரைக்கும் போக முடியுமா?
மெட்ராஸ் வரைக்கும் போய் ரவுண்ட் ஷாட் எடுத்து நான் எடுக்கும்போதே கிரிக்கெட் நினச்சாங்க என்ன, சரியா? என்னடா இவன் ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் 10 ஃபோட்டோ எடுக்கிறான்ட்டு. ஸோ இது எல்லாமே நான் போட்டிருக்குது. மகாபலிபுரத்தில் இருந்து எடுத்த சிலைகள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். முக்கியமாக வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் மாலில் இருக்கிற சிலைகள். என்னைக்கு நான் சென்னை போகிறேன்னா கொஞ்சம் இந்த கொரோனா எதனா ஓவரான விட்டி நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற அந்த லேடியை வந்து 3Dயில் அது ஏற்கனவே நான் கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தேன். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாடல் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனிக்ஸ் மால், ஸோ இங்கே போய் ஃபீனிக்ஸ் மால் ஃபோட்டோகிராமெட்ரின்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வரும். ஓகேவா? ஸோ லைடார் வந்து நீங்கள் ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லேடியோட சிலையை நான் ஃபீனிக்ஸ் மாலில் இருந்து என்ன செஞ்சேன், கரெக்டாக எடுத்து இது பண்ணிட்டேன். ஓகேவா? நான் போகும்போது இந்த மாதிரி சூப்பர்மேன் சிலை, இந்த மாதிரி நிறையா சிலைகள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல, ஏன்னா அவங்க பர்மிஷன் கொடுக்கல, இதெல்லாம் தனியாக எடுத்து வைக்கல. கண்ணகி சிலையும் நான் கன்வெர்ட் பண்ண நினச்சேன், அப்பயும் முடியல. ஸோ பீச்சுக்கு போய் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், அப்பயும் முடியல. ஸோ சொல்கிற மாதிரி ஃபோரம் மாலில் அந்தளவுக்கு சிலைகள்லாம் எதுவும் இல்லை. ஸோ அங்கேருந்து போனேன், சரியா? ஸோ அங்கேருந்து போயிட்டு இந்த டிராகன் சிலையை கூட கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இது பாதி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா ஃபீனிக்ஸ் மாலில் நிறையா சிலைகளை பார்த்தேன், சரியா? நிறையா சிலைகளை பார்த்தேன், அதனால் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ மெயினாக வந்து இந்த பெரிய சிலை, இந்த பெரிய சிலையை நான் கன்வெர்ட் பண்ணேன் ஃபீனிக்ஸ் மாலில். ஸோ இந்த சிலையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஓகே? ஸோ திஸ் இஸ் ஸோ சிம்பிள். ஓகே? ஸோ இதில் வந்து இந்த மாடல் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நந்தி சிலை. ஸோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நந்தி சிலை வந்திருக்கும். ஓகே? ஓ மை காட். ஓகே? ஸோ இந்த மாதிரி ஒரு நந்தி சிலை வந்திருக்கும். ஸோ இந்த நந்தி சிலையை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எடிட்டில் போய் மேக் சாலிடில் போய், ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதனால் சிஸ்டம் வந்து இதாகிடக்கூடாது, சரிங்களா? 2 ஹோல் இருக்குதுன்னு சொல்லுது, சரியா? 2 ஹோல் இருக்குது, அதை கேப்பை ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கு, அதனால் வெயிட் பண்ணுவோம். ஸோ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரொம்ப அக்யூரேசி இல்லாமல் வந்திருக்கு. ஸோ சாலிட் அக்யூரேசியை கூட்டுங்க, மிஸ் டென்சிட்டியை கூட்டுங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இதை நல்லா கூட்டிடுங்க. செல் சைஸ் இருக்குதுல்ல, இதை 0.001, இங்கே செல் சைஸு 0.001. இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஓகேவா? 0.1 கொடுப்போம். 0.001 கொடுத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வரும், சரியா? 0.1, சரியா? இப்போ அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், சிஸ்டம் கிராஷ் ஆயிரும், அதனால் வெயிட் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்கு, சரிங்களா? இப்போ இது இன்னும் அக்யூரேட் பண்ணோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்கில் போய் வெர்டெக்ஸ் டு வெர்டெக்ஸ் இதை அக்யூரேட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே 0.1, இங்கே 0.01. ஓகேவா? இது மாற மாட்டேது. ஸோ திரும்ப அப்டேட் பண்ணுவோம். அட்வான்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் குரூப்ஸ். ஸோ இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாடலோட இது அப்படியே என்ன இருக்கும், அந்த கேப்னா ஃபுல்லப் ஆயிருக்கும். ஸோ தெரியுதா அந்த மாடலோட இதில்? ஸோ எல்லா கேப்புமே ஃபில்லப் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா கேப்புமே ஃபில்லப் ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து மாடலோட வெர்டெக்ஸ் டு வெர்டெக்ஸை நம்ம கூட்டுவோம். மிஸ் டென்சிட்டி 512 இருக்குது. ஸோ இதை இன்னமும் கூட்டலாம். 0.0001 திரும்ப இதாக தான் வருது. அப்போ இதை 1000 கூட்டணும். 0.01. ஓகே, 0.28 இருக்கு, இதை 0.1ன்னு வைப்போம், ஏன்னா அதுவாக தான் அதை செட் பண்ணுது. ஓகே, மிஸ் டென்சிட்டி 0.01ன்னு கொடுப்போம். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 4 லட்சம் வெர்டெக்ஸ் எடுக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க, 3D பிரிண்டிங்க்கு தேவையான மாடலாக வந்துடும். ஸோ நண்பர்களே,
இது ஓரளவுக்கு 3D மாடலாக வந்துருச்சு. ஸோ இதை என்ன செய்யணும்னா, இதில் முக்கியமான 2 விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். இந்த result.01 இதை ஓவர் ரைட் பண்ணும்போது இந்த 3 ஃபைலு 1 2 3 இந்த 4 ஃபைலும் ஓவர் ரைட் ஆகாம அந்த ஓபிஜேன்னு வரதை மாற்றிட்டு மித்த 3மே அதே ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை வந்து அப்டேட் கொடுத்துருங்க. சரிங்களா? அப்டேட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி மாடலாக வந்துடும். இந்த மாடல் வந்து விட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் எக்ஸ்போர்ட் மெஷின் கொடுங்க. சரிங்களா? இப்போ இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யுங்க, புல் மகாபலிபுரம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுங்க, FGHT அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். FGHTன்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு புல், ஒரு ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன். BULL புல் 3D பிரிண்ட். சரிங்களா? 3D பிரிண்ட்டுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு புல். ஸோ இங்கே போயிட்டு FGHT இதை சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000 லேக். ஸோ கிட்டத்தட்ட 1,57,000 வெர்டிசஸ், 3,14,596 ஃபேஸஸில் அது உருவாகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ உருவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நீங்கள் அக்யூரேட்டாக பார்க்கணும்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, சேவ் பண்ணிடுங்க. ஸோ மெஷ் மிக்சர் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ டோன்ட் ரெஸ்டோர், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மெஷ் லேபை திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. மெஷ் லேப். ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபைல், இம்போர்ட் மெஷ், டெஸ்க்டாப். நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம், மாடல்ஸ் டு செல், புல் மகாபலிபுரம், புல் 3D. இதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த மாதிரி ஒரு மாடலாக வரும். சரிங்களா? இதை இன்னமும் ரிஃபைன் பண்ணலாம். 0.0001 கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைன் ஆகும். ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு ஓட்டை அதெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு பிளெயின் சாலிடாக தான் இருக்கும். சரியா? இதை நீங்கள் அப்படியே 3D பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 3D பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு 3D மாடலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதை தான் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரைட். இப்போ இது போக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இது எல்லாத்தையுமே வெறும் $5 கொடுக்குறேன். வெறும் $5. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் $5 போது 3 மாடல் $15, 5 கொடுக்குறேன். ஸோ நிறைய யாழி சிலைகள், நிறையா சிலைகளை நான் மாற்றிருக்கேன். ஸோ இதோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. ஸோ எப்படி கோவில் சிலைகளை 3D பிரிண்ட் பண்ணுவது என்பதற்கான வீடியோ தான் இது. நன்றி, வணக்கம். முக்கியமாக உங்களால தான் நம்ம வளர்ந்துக்கிட்டே வரோம். கிட்டத்தட்ட வந்து 1621 சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு வித்தியாசமான வீடியோக்கள், வித்தியாசமான விஷயங்களை பண்ணுறதுனால தான் நம்ம சேனல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். காசு வந்து ஒரு பைசா கிடையாது. இதில் அந்தளவுக்கு அமௌண்ட்லாம் வர்றது கிடையாது. ஒரு 8,000 ரூபா வருது வருஷத்துக்கு, அவ்வளோதான். தவிர இதில் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஏர்னிங்னா ஒன்றும் கிடையாது. இது செய்கிறதே வந்து உங்களை மகிழ்விக்கவும், நம்ம வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மாக இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபோட்டோகிராமெட்ரி வந்து அடுத்து வந்து இது டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங்கில் நம்ம அந்த கிளீனிங் ரோபோட்டு அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நன்றி, வணக்கம். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், பார்ப்போம்.